அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 4.5 வருஷமாக வந்து நான் போராடி இருக்கேன் இந்த விஷயம் நடக்கிறதுக்காக. என்ன விஷயமா இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நமக்கு யூடியூப்லேருந்து காசு வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். எப்போன்னா நேற்று மதியானம் ஒரு 2:30 மணி இருக்கும். அப்போ தான் வந்து நான் சும்மா எப்போவுமே அடிக்கடி யூடியூப் ஸ்டூடியோவில் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். டாலர் ஏறி இருக்கா ஏறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி காசு வரோன்னு சொல்லிட்டு போன மாதமே காமிச்சிச்சு. அது வந்து காமிச்சிச்சு, இது வருமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமையே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நேற்றே வந்து வந்துருச்சு. நேற்று எதார்த்தமும் போய் பார்க்கும்போது, யூடியூப்பில் போய் பார்க்கும்போது, யூடியூப் ஸ்டூடியோவில் பார்க்கும்போது, யூடியூப் அந்த டாலர் வந்து ஆல்ரெடி பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அதில் யூடியூப்பில் காமிக்குது. சரின்னு சொல்லிட்டு ஜிபேயில் போயிட்டு நான் செக் பண்ணால் காசு வரல. சரி, இப்போ வராது போல், இன்னும் 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் அதுக்கப்புறம் கம்முன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபோனில் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மெசேஜ் வருது, நார்மல் மெசேஜ். உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். செம்ம சந்தோஷம். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன், என் பிள்ளைக்கிட்ட சொல்கிறேன். எங்கள் அம்மாலாம் அப்படியே சிரிப்பாங்க, வாய் விட்டு சிரிக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் தம்பிக்கிட்ட போய், தம்பி தூங்குனான். சரி தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளியில் வந்து அவன் என்னான்னு முடிச்சிட்டான். இந்தமாரி யூடியூப்லேருந்து காசு வந்துருச்சுடா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்குமே செம்ம ஹாப்பி. இந்த நான் யூடியூப் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா, எனக்கு இதில் எதுவுமே தெரியாது. யூடியூப்பில் வீடியோ தான் எடுத்து போடுவேன். என் தம்பி தான் பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே செட் பண்ணி கொடுக்குறது. இந்த யூடியூப் ஸ்டூடியோவில் காசு வர்றதுக்கு, டாலர் ஆட் ஆகுறதுக்கு, அப்புறம் பேங்க்லேருந்து பின்கோடு வந்தால் அதை போய் இணைக்கிறது, எல்லாமே அவன் தான் பண்ணி கொடுத்தான். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வீடியோ எடுப்பேன், நான் அப்லோட் பண்ணுவேன், அதுதான். அவனுக்குமே சரியான சந்தோஷம். அப்புறம் உடனே அவன் என்ன சொன்னான்னா, அப்புறம் என்ன காசுலாம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் காசு வர ஆரம்பிச்சிடும், நிறையா வீடியோ போடு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னோன்னே, அதுக்கப்புறம் சின்னவனுக்கு ஃபோன் அடித்து அவன்கிட்டையும் சொன்னேன், இந்தமாரி காசு வந்துருச்சுடா யூடியூப்லேருந்து அப்படின்னு சொல்லி அவனுக்குமே சொன்னேன். அவனுமே ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்புறம் வந்து என்ன அது இவ்வளோ காசு எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நாளாக ஆச்சா, என்ன சொல்கிறது, இன்னும் நீ காசு எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் எடுத்துக்குவ போல இருக்க அப்படின்னு சொல்லி அவனும் சொன்னான். எனக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 4.5 வருஷம் ஆக போகுது. அந்த 4.5 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு சம்பளம் வந்து எனக்கு யூடியூப்லேருந்து வந்திருக்கு. யூடியூப் சேலரி ஃபஸ்ட்டு காசு எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. வாட்ச் ஹவர்ஸ் வர்றதுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு. மானிட்டேஷன், அதுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து மானிட்டேஷன் ஆகுறதுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் கொஞ்ச நாள் வீடியோ போடுவேன், அதுக்கப்புறம் நடுவில் வீடியோ விட்டுருவேன். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா வீடியோ போடுறதே அப்படியே விட்டுருவேன். இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்ச நாளாக தொடர்ந்து வந்து நான் போட ஆரம்பித்து ரொம்ப நாள். இதெல்லாம் வந்து சில பேர் 6 மாதத்துல எடுக்கிறாங்க, சில பேர் 1 வருஷத்தில் எடுக்கிறாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப நாள் தான். நான் படாத கஷ்டம் இல்லை. நிறைய பேச்சு வாங்கியிருக்கேன். அவ்வளோ இதெல்லாம் தாண்டி இப்போது எனக்கு இந்த காசு வந்து எனக்கு பெரிய காசாக தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் இப்போ நடுவில் வந்து நோம்பில் வீடியோ போட்டதில் வந்து ஒரு சிலவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, யூடியூப்லேருந்து வர வருமானம் ஹராமானது, யூடியூப்பில் வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம பண்ணுறது தப்பா ரைட்டான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நோம்புலேயே வீடியோ போடுறதே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். வீடியோ எடுத்தேன், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் தான் தொடர்ந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வீடியோ நோம்பு லாஸ்ட்டில் ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன், அதுதான். அதுக்கப்புறம் என் தம்பிகிட்ட சொன்னேன். அவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தொழுது ஓது, யார் எது சொன்னாலும் நீ தப்பாக எதுவும் வீடியோ போடாத அப்படின்னு. அது மட்டும் அவன் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பான், யார் எது சொன்னாலும் நீ காதில் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் நான் வந்து நோம்பு திறக்கிற டைமில் அந்த துவா வந்து அல்லாஹ் கபூல் செஞ்சுக்குவான், ஏற்றுக்குவான்ல. அந்த டைமில் தான் வந்து நான் துவா செய்வேன். அதுக்கப்புறம் ஃபஜ்ர் நேரத்தில் தனிமையில் உட்காந்து நான் என்ன கேட்பேன்னா, இந்த இந்த கமெண்டை பார்த்தோன்னே எனக்கு அதெல்லாம் தோணுச்சு. நம்ம செய்கிறது தப்பா சரியான்னு தெரியல. அதனால அல்லாஹ் கிட்ட தான் நான் கேட்டேன். இது நான் செய்கிறது தப்பா சரியான்னு எனக்கு தெரியலடா அல்லாஹ். இது வந்து ஹராமானதா நல்லதான்னு தெரியல. இது நல்லதா இருந்தால் எனக்கு வந்து இது இதுலேருந்து எனக்கு வருமானம் கொடு. இது கெட்டதா இருந்தால் இதை 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 விட்டு என்னை விலக்கிடு அப்படின்னு தான் கேட்டேன். எனக்கு இப்போ காசு வந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறமும் நான் அப்படியே இதில் நான் தொடர்ச்சியாக இருந்தேன்னாலும் இதுலேருந்து எனக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. நான் யாருக்கிட்டேயும் எந்த கெட்ட பேரும் வாங்கக்கூடாது அப்படின்னு தான் நான் துவா கேட்டேன். சரி, இப்போது நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நானே சொல்லிடுறேன். எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. $100 $100னா 10,000 10,000த்துக்குள்ளே தான். அதுலேயே வந்து ஜிஎஸ்டி எல்லாமே பேங்கில் பிடிச்சிட்டு தான் அனுப்பியிருக்காங்க. 10,000த்துக்குள்ளே தான் வந்திருக்கு. எல்லாரும் இன்ஷால்லா துவா செய்யுங்க. நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். யாரும் வந்து கமெண்டில் திட்டிடாதீங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது எல்லாத்துக்குமே நீங்களும் உங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. உங்களால் தான் எனக்கு வந்து இவ்வளோ நாள் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. நேற்று காசு வந்தோடனேவே எனக்கு அழுவையாகவே வந்துச்சு. என் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லிவிட்டு எனக்கு கண்ணெலாம் கலங்குச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டமாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் நீங்களும் காரணம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 ஜஸாக்கல்லாஹ் ஹைரு. நன்றி, தேங்க்ஸ். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்காகவும் நான் துவா செய்கிறேன். இன்னும் வந்து இது வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. இந்த காசில் வந்து நீ என்ன செய்ய போகிற, வந்திருக்கு, நீ என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு கேட்காதீங்க. வந்திருக்கு. அந்த காசை வந்து நான் இதை சொல்லக்கூடாது. இது வந்து யூடியூப்லேன்னு வந்த பணம் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். இந்த காசுலேருந்து ஒரு $4,000 வந்து நான் மதரசாக்காக வந்து கொடுக்க போகிறேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் துவா செய்யுங்க. இதனோட நன்மை எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இதனோட நன்மை கிடைக்கணும். யாரும் வந்து இதை ஏம்மா வெளியில் சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா யூடியூப்லேன்னு வந்த காசு இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே ஆகணும். இதனோட நன்மை உங்களுக்கும் வந்து சேரணும், எனக்கும் வரணும். நான் துவா செஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களால் தான் இன்னைக்கு எனக்கு காசு வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறையா வந்துச்சுன்னா இன்னும் எனக்கு நிறையா ஆசை இருக்குது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் துவா செய்யுங்க. வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. எனக்கு நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, எனக்கு காசு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் யூடியூப்லேருந்து சேலரி வந்துருச்சு. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எத்தனை பேர் என்னை வாழ்த்த போகிறீங்க, எத்தனை பேர் திட்ட போகிறீங்கன்னு தெரியல. எதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அப்படியே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுத்துருங்க. மறக்காமல் லைக் போட்டு போயிடுங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.